ஆம், அது எப்படி ரொம்ப கஷ்டமான பேப்பர்ல இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் மாத்திரம் 80 வாங்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நம்மளால 40 கூட தாண்ட முடியல. என்னடா நிறைய பேர் 60+ வாங்கியிருக்காங்க. தோ 2 பேரும் ஒழுங்கா தான் படிச்சோம், ஒரே மாதிரி தான் படிச்சோம்னு ஃபீல் பண்றீங்களா? தி டிஃபரன்ஸ் லைஸ் இன் பிரசன்டேஷன். வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் how to present answers like a rank holder for both theory and practical subjects. ஸோ ஃபர்ஸ்ட் தியரி எடுத்துக்கலாமே. தியரியில் ப்ரிடாமினெண்ட்டாக 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் would be your direct questions, வேறு என்ன டாபிக் இருக்கோ அதை அப்படியே எழுதுறோம். செகண்ட் would be your case study மாதிரி கொடுத்து ஒரு scenario based கொஷின் இருக்கும். அண்ட் தேர்ட் would be differentiate questions. ஸோ டிரெக்ட் கொஷனுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணணும். எக்ஸாமினருக்கு ஃபில் பேப்பரை படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அந்தந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாத்திரம் பார்த்துட்டு டக்குன்னு மார்க் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, கேஸ் ஸ்டடிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாவோ இல்லை ஆடிட் ஆகட்டும், ஐராக் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஐராக்ல என்ன இருக்கு? ஐராக் பேசிக்லி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஷ்யூ, ரூல், அப்ளிகேஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி இருக்கும், மேலே பார்த்தா ஏதோ ஒரு சாப்டர் பற்றி பேசியிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட் லைன் கொஷனில் வேறு சாப்டர்லேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ கொஷின் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரீட் தி கொஷின் ஸ்லோலி அண்ட் ஆன்சர் குவிக்லி. ஓகே, தென் என்ன ரூல் அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. லாலையோ இல்லை ஆடிட்லையோ செக்ஷன் நம்பர், எஸ்ஏ நம்பர்ஸ் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் தயவு செஞ்சு தப்பான செக்ஷன் நம்பரோ இல்லை எஸ்ஏ நம்பரோ கோட் பண்ணாதீங்க. அண்ட் ரைட் தி ப்ரொவிஷன் இன் யோர் ஓன் லாங்குவேஜ் ஸோ தட் மொத்தமாக அர்த்தம் மாறாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் தி தேர்ட் ஸ்டெப் வுட் பி அப்ளிகேஷன். இந்த ப்ரொவிஷன் அந்த கொடுத்துருக்க கேஸ் ஸ்டடிக்கு எப்படி ரெலவெண்ட் அப்படின்னு பாருங்க. அண்ட் லாஸ்ட் வுட் பி கன்க்ளூஷன். ஸோ இவங்க பண்ணியிருக்கிறது சரியா தப்பான்னு கேட்டிருந்தாலோ இல்லை உங்களோட ஒப்பீனியன் கேட்டிருந்தாலோ அதை ஒரு லைனில் கன்க்ளூஷனாக எழுதுங்க. தென் வுட் பி டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸ். ஸோ இதுக்கு டேபுலர் காலமில் ப்ரெசன்டேஷன் தாங்க பெஸ்ட்டு. தென் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லை, எனக்கெல்லாம் தியரி சப்ஜெக்டில் மார்க் வருமானு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்க அண்ட் லைன்ஸ் போடுங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரி, தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய கேட்டிருப்பீங்க. இப்போ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் போகலாம். ஓகே, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் மோஸ்ட்லி பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ் தாங்க மார்க்ஸ் நிறைய போகிறதுக்கான காரணம். இது பண்ணாமல் இருக்கணும்னா கொடுத்துருக்கிற டேட்டாவையே எடுத்து திருப்பி எழுதுங்க. ஸோ தட் யூ கான்சன்ட்ரேட்டிங் ஆன் வாட் இஸ் த கரெக்ட் டேட்டா. அண்ட் இப்போது ஏதாவது ஒரு சம்மில், எஸ்பெஷலி எஃப்எம் மாதிரி சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது அசம்ஷன் எடுத்தீங்க ரவுண்டிங் ஆஃப்க்குன்னா அதை கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுங்க. இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அசம்ஷன்ஸை தெளிவாக எழுதுங்க. அண்ட் உங்கள் ஃபைனல் ஆன்சரை ஒரு பாக்ஸில் போடுங்க ஸோ தட் இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ். அதே மாதிரி தியரிக்கு சொன்ன மாதிரி தான் ப்ராக்டிக்கலுக்கும் நிறைய ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க ஸோ தட் கொச்சான எழுதி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறதுன்னா நீட்டாக ஒரே ஒரு லைன் மாத்திரம் வச்சு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்க. தென் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் நீட்டாக ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஒர்க்கிங் நோட், அதுக்கெல்லாம் கரெக்டான ப்ராப்பரான ரெஃபரன்சஸ் கொடுங்க. இதுக்கெல்லாம் கூட மார்க் கட் பண்ணுவாங்கங்க சம்டைம்ஸ். தென் உங்களோட ஒர்க்கிங்ஸையும் நீட்டாக ஃப்ளோவாக காமிங்க. அண்ட் ஏதாவது ஒரு சம்முக்கு ஃபார்முலா முக்கியம்னா அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறமா would be to write and conclude your answers in a very neat way. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைனாலும் நீங்கள் வந்து தப்பான நம்பர்ஸ் இல்லை 2 சைடும் டேலி பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. ஒரே மாதிரி நம்பர்ஸ்லாம் போட வேண்டாம் அண்ட் நீட்லி க்ளோஸ் இட் அவுட். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் and we will help you with any further query that you have. And in the entire content ஒரு PDF ஃபார்மில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார் ப்ரெசன்டேஷனுங்கிறத தரும். அதை அவைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். The difference between something good and great is the attention to detail அப்படின்னு சொல்லுவாங்க. So give more attention to your presentation and see your marks go up. This is Srividya signing off for Focus Edu. Do like, share and subscribe to Focus Edu channel. Thank you.